இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எக் ரைஸ் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த எக் ரைஸை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு டின்னருக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பொடி பொடியாக தான் நறுக்கி சேர்க்கணுன்னு இல்லைங்க, நீள்வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சியும் பூண்டையும் செப்பரேட்டாக பொடி பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டாக தான் அரைச்சி சேர்க்கணும்னு இல்லை. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போனதும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை சேர்த்துக்கலாங்க. 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. 3 முட்டை தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், இல்லை 2 முட்டையை கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். முட்டையை சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், முட்டை இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளாக சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததும் முட்டையோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், முட்டையோட மசாலா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. சாதத்தை சேர்த்ததும் சாதத்துக்கு உப்பு சேர்த்து வடிச்சிருந்தா உப்பு சேர்த்துக்காதீங்க. ஒருவேளை உப்பு சேர்க்காமல் வடிச்சிருந்தா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்ததும் முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதத்தை ஓரளவுக்கு முட்டையோடு மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலையும் பெப்பர் பொடியும் சேர்த்ததும் முட்டையோட சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி சிம்பிளாக முட்டை சாதத்தை செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் முட்டை சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.